ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் வரையும் அதையும் நீங்கள் டச் பண்ணால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கிறப்ப இந்த கார் டெஸ்லா கார்னு சொல்லி அதோட ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டிரைவர் இல்லாமல் தானாக ஆப்ரேட் ஆகிற கார் இது. இப்போ நம்ம காரை பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஃபோனில் தான் இவங்க காருக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு கீ கிடையாது. வீட்டுக்கிட்ட இருந்து இந்த ஃபோனில் ஆப்ரேட் பண்ணதும் நம்ம வீட்டுக்கே பாருங்கள், கார் நம்ம எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து வீட்டுக்கிட்டேயே வந்துடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கிறப்ப அங்கே பார்க் பண்ணியிருந்தோம். அவங்க பட்டனை அமுத்துனதும் ஃபோனில் கார் பார்க்கிங் லாட்லேருந்து தானாக ரிவர்ஸ் எடுத்து வெளியில் பாருங்கள், இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு வருது. அந்த டைமில் ஒரு கார் கிராஸ் ஆகிறதுனால கொஞ்சம் க்ளோஸாக வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தானாக நின்று மறுபடியும் பாருங்கள் டேர்ன் ஆகி வருது. உள்ளார ஒருத்தருமே இல்லை, வண்டியில் டிரைவரும் இல்லாமல் ஆக்சிலேட்டர் பிரேக் எதுவுமே நம்ம டச் பண்ண வேண்டியதில்லை. தானாக அது தானாக எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்குது. ஸ்லோ பண்ண வேண்டிய இடத்துல ஸ்லோ ஆகி ஸ்பீடாக போக வேண்டிய இடத்துலையும் ஸ்பீடாக தானாக போகுது. லேன் மாறணுங்கிற இடத்துல தானாக மாறிக்குது. பாருங்கள், இப்போ நாங்கள்லாம் ஏறி உக்காந்துக்கிட்டோம். கார் ரோட்டில் போகிறப்ப இது மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுது. பாருங்கள், இந்த ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கிறத நாங்கள் போயிட்டுருக்கிற வண்டி ரோட்டில் எந்த இடத்துல போயிட்டுருக்குங்கிறது எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் நாத்தனார் சன் தான் உட்காந்துருக்காரு டிரைவர் சீட்டில். ஆனால் அவர் ஸ்டேரிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுறல, தொடவே இல்லை, கை ஃப்ரீயாக தான் வச்சுருக்காரு. காலுக்கும் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்துடுச்சு. தானாக டேர்ன் ஆகி இப்போ போகுது வீட்டுக்கு. இப்போ அந்த நம்ம குடியிருக்கிற பகுதிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துல நிறுத்தணுங்கிறதுனால அவர் கை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாரு. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடு பக்கத்தில் போய் நின்றுடும். இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துல நிறுத்தி மறுபடியும் பட்டன் அமுத்தி காரை ஆப்ரேட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி வேறு இடத்துல நிறுத்திட்டாங்க. இது நைட் இப்போ கேட்டது நியூ இயர் செலிப்ரேஷன் மியூசிக்குங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு இது மாதிரி மியூசிக் போட்டு இந்த லைட்னிங் ஷோ மாதிரி வைக்கிறாங்க. இப்போ நாம் காரில் லைட்னிங் ஷோ பார்க்குறோம். கார் பாருங்கள், அந்த நியூ இயர் மியூசிக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி, சைடு கண்ணாடி மிரர் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுது. பேக் சைடு ட்ரங்க்கில் இருக்கிற அந்த ட்ரங்க் டோரும் அது மாதிரி ஏறி ஏறி மியூசிக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாகவும் ஹைட்டாகவும் ஏறி இறங்குது. இப்போ அடுத்தது அடுத்த பட்டனை அமுத்துனதும் எங்களுக்கு கேம்ப் ஃபயர் மோடு வந்திருக்கு அந்த ஸ்க்ரீனில். கேம்ப் ஃபயர் மோடுனால் அது நம்ம காருக்குள்ளார அப்படியே வார்ம் ஆகிடும் ஹீட்ரு போடாமையே. அதுதாங்க பெரிய அதிசயமாக இருந்தது எனக்கு. இதெல்லாமே ஹீட்ரு போட்டால் தான் காருக்குள்ளே வார்ம் ஆகும், இல்லை ஏசி போட்டால் கூலிங் ஆகும். இந்த கேம்ப் ஃபயர் மோடு போட்டதுமே நல்லா வார்ம் ஆகி நல்லா ஹீட் ஆகிடுச்சு காருக்குள்ளார. அடுத்தது வண்டி இல்லாத நாங்கள் வெளியில் நின்றுட்டு பார்க்குறோம். அந்த கிறிஸ்மஸ் மியூசிக்கு, தீபாவளி மியூசிக்குன்னு அதுக்கு ஒவ்வொரு மியூசிக் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி லைட்னிங் ஆன் ஆகி டான்ஸ் ஆடுற மாதிரி வருது. மியூசிக் தகுந்த மாதிரி லைட்டும் ஆன் ஆகுது. இந்த டோரும் ஸ்பீடு மேலேயும் கீழே ஏறி இறங்குறது, பேக் சைடு மூடுறது திறக்கிறது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அதே ஆப்ரேட் பண்ணி ஸ்லோ ஹை ஸ்பீட் அது மாதிரி வச்சு பண்ணிக்குது. இப்போ வெளியிலிருந்து எங்கள் நாத்தனார் சன் எடுக்கிறாரு வண்டியை. உள்ளார எங்கள் ஹஸ்பண்ட் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அவர் எங்கள் நாத்தனார் சன் காரை வெளியில் எடுத்து ஃபுல் வியூ எடுக்கிறாரு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த வீடியோ, இந்த வியூ எடுத்தது. இந்த காரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு டீசலோ பெட்ரோலோ தேவையில்லை, பேட்ரியிலே இயங்குறது தான். சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா அதே பார்த்துக்குது. பார்த்து
எந்த இடத்துல இந்த பேட்ரி ஸ்டேஷன் சார்ஜ் பண்ணுறது இருக்கோ அந்த இடத்துக்கு தானாக கார் போய் ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் அது வந்து போக வேண்டிய எங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய இடத்துக்கு அது வந்து போக ஆரம்பிச்சிடுது. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு, இந்த கார் ரைடிங்கு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.